بسم الله الرحمن الرحيم. اللهم صل صلاة كاملة وسلم سلاما تاما على سيدنا محمد الذي تنحل به العقد وتنفرج به الكرب وتقضى به الحوائج وتنال به الرغائب وحسن الخواتم ويستسقى الغمام بوجهه الكريم وعلى آله وصحبه في كل لمحة ونفس بعدد كل معلوم لك. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சலாத்து நாரியாவை 4444 தடவை ஓதிய பிறகு இன்ஷா அல்லாஹ் ஓதக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள் கடைசியாக இந்த துவாவை அல்லாஹு தாலாவிடத்தில் அழுது மன்றாடி தங்களுடைய தேவைகள் நிறைவேற வேண்டுவதற்காக வேண்டி துவா செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் வபாரிக் وأنعم على سيدنا محمد خير البرية الذي تنحل العقد والبلية بقراءة الصلاة عليه النارية وتفريجية وعلى آله وأصحابه أهل المنح السنية. اللهم إنا قد حضرنا هذا المجلس العاطر الروائح والماطر المنايح وقرأنا هذه الصلاة على نبيك العالي القدر والمدايح بإذن صاحب هذا المحل في هذا المحفل العجل، فتقبلها بفضلك وكرمك وجودك وإحسانك. اللهم إنا نسألك العافية في الدنيا والآخرة، فعافنا بحرمة هذه الصلاة المباركة الفاخرة، ونسألك أن تفرج عنا الكرب والهموم والمحن والغموم، وأن تبلغ بها مطالبنا وآمالنا، وتقبل بها أعمالنا، وتفتح بها أقفال قلوبنا، وتكهل بها أبصارنا وبصائرنا. اللهم حسن بها أخلاقنا، ووسع بها أرزاقنا، وطول بها أعمارنا، وعمر بها ديارنا، واغفر بها ذنوبنا، واستر بها عيوبنا، واشرح بها صدورنا، وطهر بها قلوبنا. اللهم ربح بها أرواحنا، وقدس بها أسرارنا، ونزه بها أفكارنا، وتقبل بها مناسكنا وأذكارنا. اللهم عظم الأجر والثواب لمن جعل هذا الخير في هذا اليوم مع جمع الأحباب، وحقق له الرجاء والأمنية ولقارئ هذه الصلاة السنية وسامعها وحاضرها راجي منهك الهنية. اللهم اغفر لنا ولوالدينا وأقاربنا وعشائرنا ومشايخنا وأساتذتنا وتلاميذنا وأحبابنا وجيراننا ومن حضر في هذا المجلس من المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات.
يا أكرم الأكرمين ويا أرحم الراحمين وصل وسلم على سيدنا محمد سيد العالمين صلاة تهدينا بها إلى صراط المستقيم وتجيرنا بها من عذاب الجحيم وتنعمنا بها من نعيم المقيمين يا رحمن يا رحيم سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த முறை பிரகாரம் எழுத்துக்களுடைய உச்சரிப்புகளை சரி செய்த பின்னால் சலவாத்துக்களை ஓதுவதற்கு முயற்சி செய்து கொள்ளவும். திருமறையை ஓதுவதாக இருந்தாலும் சரி, மற்ற சூறாக்களை ஓதுவதாக இருந்தாலும் சரி, சலவாத்துக்களை ஓதுவதாக இருந்தாலும் சரி, எல்லா நிலைகளிலேயும் முதலில் எழுத்து உச்சரிப்புகளை சரி செய்து கொள்ள வேண்டும். சங்கை மிகுந்த இந்த சலாத்து நாரியாவை இதிலே நாம் பதிந்திருக்கின்றோம். அல்லாஹு தாலா நம் அனைவருடைய தேவைகளையும் அவனுடைய பேருபகாரத்தை கொண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்லக்கூடிய பரக்கத்துகளை கொண்டும் அல்லாஹ் நம் அனைவருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து வைப்பானாக. அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக சலவாத் சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் அந்த சலவாத்தின் மூலமாக கிடைக்கப்பெறக்கூடிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த தளத்தில் நாம் சங்கை மிகுந்த சலாத்து நாரியாவுடைய சிறப்புகளை பதிந்திருக்கின்றோம். பொதுவாக ஒவ்வொரு மனிதருக்கும் மனதிலே பல கவலைகள், சஞ்சலங்கள், துக்கங்கள் ஏற்படக்கூடியது ஒரு இயல்பான நிலைமைதான். அந்த நேரங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் தரூதே ஷரீஃப் என்று சொல்லப்படக்கூடிய சலவாத்துக்களை தொடர்ந்து ஓதி வந்தால் இன்ஷா அல்லாஹ் மனக்கவலைகள், துக்கம், சஞ்சலங்கள் இவைகளை விட்டும் பாதுகாப்பு பெறுவதற்கு இந்த சலவாத்துக்கள் ஒரு காரணமாக இருக்கும். எனவே நமக்கு ஏற்படக்கூடிய முசீபத்துகள், கஷ்டங்கள் இப்படி ஏதாவது ஒரு வாழ்க்கையில் ஏற்பட்டு விடுமையானால் உடனே நாம் சலவாத்தை ஓதுவதை கடைபிடித்து வர வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அதுபோன்று இந்த சலாத்து நாரியாவுடைய சிறப்புகளும் கூறப்பட்டுள்ளன. நம்முடைய பெரியார்கள், மார்க்க அறிஞர்கள் இந்த சலவாத்து நாரியாவுடைய ஓதக்கூடிய ஒரு வழிமுறைகளை நமக்கு கூறியிருக்கின்றார்கள். இந்த சலாத்து நாரியாவை தன்னுடைய தேவைகள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக வேண்டி வீட்டிலோ, கடையிலோ, அல்லது தொழிற்சாலைகளிலோ எந்த இடத்தில் எந்த தேவைக்காக வேண்டி ஓத வேண்டும் என்பதாக நாம் நினைத்திருக்கின்றோமோ அந்த இடத்தில் பலரும் ஒன்று கூடி இந்த சலாத்து நாரியாவை 4444 தடவை ஓதி சபையிலே அமர்ந்திருப்பவர்கள் யாராவது ஒருவர் அல்லாஹு தாலாவிடத்தில் எந்த நோக்கத்திற்காக வேண்டி ஓதிருக்கின்றோமோ அதை பூர்த்தியாகி தருவதற்காக வேண்டி மனமுருகி அல்லாஹு தாலாவிடத்தில் அழுது துவா செய்து இந்த துவாவை கேட்கவும். அல்லாஹ் அந்த சிரமங்களை நீக்கி அல்லாஹு தஆலா அந்த காரியத்தை லேசாக்கி தருவான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது அனுபவபூர்வமான ஒரு உண்மையான நிகழ்ச்சிகள். மேலும் ஷேக் முகமது யூனுஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், எந்த மனிதர் தினந்தோறும் தொடர்ச்சியாக 11 தடவை இந்த சலாத்து நாரியா என்று சொல்லப்படக்கூடிய தரூது ஷரீஃபை ஓதி வருவாரையானால் அவருடைய ரிசுக்கில் அல்லாஹு தாலா அபரிவிதமான பரக்கத்தை தருவான் என்பதாக கூறியிருக்கின்றார்கள்.
எப்படி வானத்திலே இருந்து ரிசுக்கு இறங்குகின்றது, பூமியிலே இருந்து ரிசுக்கு வெளியாகின்றது, அதுபோன்று இந்த ஸலவாத்தை ஓதக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லாஹு தாலா அதிகமான ரிசுக்கு விஸ்தரித்து தருவான் என்பதாக கூறியிருக்கின்றார்கள். மேலும் இவ்வுலக மறு உலக எல்லா நலன்களுக்காக வேண்டியும் இந்த தரூது சலாத்து நாரியாவை நாம் ஓதி அல்லாஹு தாலாவிடத்தில் நமது தேவைகளை கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.